இதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு 6வது மாதம் திங்கட்கிழமை பகலுடைய நேரம், ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு 6வது மாதம் ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னால அந்த நாள்ல கேக்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு குளிரான சந்தர்ப்பத்தில் குளிச்சிடுறாங்க. 63வது வயதுல ஒரு காய்ச்சல் வருது அவங்களுக்கு. அந்த குளிரின் காரணமாக ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல்ல தான் அவங்க மரணித்தார்கள். அந்த காய்ச்சலில் தான் அவர்கள் மரணித்தார்கள். நம்ம பார்க்கிறோம் சலஃபுகளுடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்தது மரணத்துக்கு முன்னால் நோய்வாய்ப்பட வேண்டும் என்பது. அழித்துக் கொள்கின்ற நோய் என்பதல்ல, ஒரு நோய் ஒரு எனக்கு வரணும் அப்படி என்று அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. காரணம் அதற்கு முன்னாலே அவருடைய பாவங்கள் என்ன மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். திடீர் மரணங்களை பல சலஃபுகள் வெறுத்தார்கள். திடீர் மரணம் என்பது ஒரு மோசமானதல்ல, திடீர் மரணம் என்பது மார்க்க ரீதியாக மோசமானதல்ல. ஆனால் அவங்க வெறுத்தாங்க. எதன் காரணமாக என்றால் அதிலே உறவுகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதும் செய்ய முடியாது, தனக்கு செய்ய வேண்டிய சில மறுமை கடமைகளையும் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் அதில் என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்பதில் அவர்கள் வெறுத்தார்கள். அதனால தான் சொன்னாங்க மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணம் அஹ்தத்து அஸ்ஃபின், கோபப்புடி அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க பல சலஃபுகள் சொன்னார்கள். கோபப்புடி என்று சொன்னதுக்கான காரணம் அதுக்கு குர்ஆன் சுன்னால ஆதாரம் அல்ல, சூழ்நிலை வைத்து அவர்கள் சொன்னது. அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்றை எதெல்லாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக நம்ம செய்ய வேண்டுமோ அந்த சந்தர்ப்பங்கள் அங்க என்ன செஞ்சிருது இல்லாம போய் விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், எனது தாய் திடீர்னு மரணிச்சிட்டான், எந்த இதுவும் இல்லை. அதனால அவங்க வசியத்து செஞ்சிருந்தால் சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா வசியத்து செஞ்சிருப்பாங்க. அதனால நான் உங்களுக்காக என்ன செய்ய கேட்டார்கள் வரலாற்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே திடீர் மரணம் மோசமானதல்ல, ஆனால் பல நல்ல சந்தர்ப்பங்களை என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிவிடும். அபூபக்கர்லாம் கேட்கிறாங்க எந்த நாள் இதுன்னு கேட்கிறாங்க. அந்த காய்ச்சல்ல இருந்து கொண்டு இது எந்த நாள்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க இது வந்து திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹ் எப்போ மரணிச்சாங்கன்னு கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. திங்கட்கிழமை என்றாங்க. அர்ஜு ஃபீமா பைனி வ பைனல் லைல்னாங்க. இந்த நேரத்திலிருந்து இரவு கடை நான் மரணிச்சிரணும், அடுத்தது மக்ரிபுக்கு முன்னால நான் என்ன செஞ்சிரணும் நான் மரணித்து விட வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது மரணம் வரப்போகுது, மரணத்தை கேட்கல அவர், மரணம் வரப்பொழுது அந்த மரணம் எனக்கு எந்த நாள் அமையணும் இந்த இப்ப இருக்கிற நேரத்துக்கும் இரவுக்கும் இடையில என்ன செஞ்சிடணும் அமைந்து விட வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் மரணிச்ச நாளே மரணித்து விட வேண்டும். திங்கட்கிழமை மரணித்தால் சிறப்பு என்று எங்கேயும் குர்ஆன் சுன்னால இல்லை. திங்கட்கிழமை மரணத்துக்கு என்று தனியான சிறப்பும் இல்லை. ஆனால் மஹப்பத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க இருந்த அந்த நட்பு உறவு இதன் காரணமாக மரணிக்கின்ற நாள் திங்கட்கிழமையாக அமைய வேண்டும். ஆனால் மக்ரிபுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும் மரணித்து விட வேண்டும் என்றாங்க. இரவுக்கும் இந்த பகலுக்கும் இடையில நான் என்ன இந்த நேரத்துக்கு இடையில நான் மரணித்து விட வேண்டும். ஆனா இரவாகும் வரைக்கும் மரணிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவாகும் வரைக்கும் மரணிக்கவில்லை. அந்த இரவுல தான் அவங்க என்ன செய்றாங்க, அதாவது நாள் கடந்துட்டு திங்கட்கிழமை கடந்து இரவு வந்த பின்னால், செவ்வாய்க்கிழமை இரவுனா முந்தி இரவு, அந்த நாள்ல நம்ம வெள்ளி இரவுனா என்ன சொல்லுவோம் வியாழக்கிழமை நைட்டு சொல்லுவோமே, அந்த மாதிரி திங்கட்கிழமையுடைய இரவு அடுத்த நாள் செவ்வாய்னா அந்த நாள்ல என்ன செய்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அடுத்த நாள் தான் என்ன செய்தார்கள் அடக்கப்பட்டார்கள். அடுத்த நாள் இரவு நெருங்குகின்ற பொழுது என்ன செய்தார்கள் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நம்ம